பெரம்பலூரில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வரும் 13ஆம் தேதி முதல் திருச்சியில் பிரச்சாரத்தை தொடங்கும் விஜய் அதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் செல்கிறார். இது தொடர்பாக பெரம்பலூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் தவேகவினர் தரப்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் நடிகர் என்பதால் விஜயை காண ஏராளமானோர் செல்வர் என்பதாலும் பல்வேறு நிபந்தனைகளுடன் விஜய் பிரச்சாரத்திற்கு பெரம்பலூர் காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். அதன்படி வானொலி திடலில் விஜய் நிகழ்ச்சிக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக பிரச்சாரம் கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் நாளை 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் மேலொரு வளிமண்டல தெற்கு ஒரிசா மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து கடலூர், விழுப்புரம், மதுரை, தஞ்சை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரத்தில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. திருவாரூரில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட 2 சிறார்களை பத்திரமாக உயிருடன் மீட்ட பெண்ணுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. திருநாட்டியதாங்குடி வழியே பாயும் வெள்ளையாற்றில் 2 நாட்கள் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் அதே கிராமத்தை சேர்ந்த 5ஆம் வகுப்பு மாணவன் சரண், அவரது உறவினரான 11ஆம் வகுப்பு மாணவன் கவியரசன் ஆகியோர் ஆற்றில் குளிக்க சென்றனர். கவியரசன் நீரின் சுழலில் சிக்கவே நீச்சல் தெரிந்த சரண் காப்பாற்ற சென்ற நிலையில் இருவரும் தண்ணீரில் தத்தளித்தனர். அப்போது படித்துறையில் குளித்துக் கொண்டிருந்த மாங்கனி என்ற பெண் நீச்சல் அடித்து 2 சிறுவர்களையும் துணிச்சலுடன் காப்பாற்றினார். 2 சிறுவர்களையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நலமுடன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து மாங்கனி என்ற பெண்ணுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. ஒருத்தனுக்கு நீச்சல் தெரியும், ஒருத்தருக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாதவன் ஆத்துல இறங்காம தெரியாம இறங்கி ஆத்துல போகும். அவன் மாமா பையனை காப்பான்னு சொன்னோன்னு இன்னும் இறங்கணும். 2 பேருமே சேர்ந்து ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்க. போகும்போது நான் இருந்தேன்னா போய் அவங்கள 2 பேரும் கரையேற்றி 2 பேரும் சேர்ந்து அழைச்சிட்டு வந்து கரையில விடும்போது இன்னொரு ரோஹித்துங்கிற பையன் வந்து அவன் தூக்குனான். தூக்கி அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க. ஒரு பையனுக்கு மட்டும் மூச்சு திணறல் மாதிரி வந்துட்டு ஜிஹெச்ல கொண்டு வச்சிருக்காங்க. இப்ப அவனும் நல்லா இருக்கான். ஹொசூரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 24,307 கோடி ரூபாய் முதலீட்டில் 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். அவரது முன்னிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அப்போது பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்தவுடன் 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை இலக்காக வைத்ததாக தெரிவித்தார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை இன்னும் அதிகரிக்கத்தான் முதலீட்டாளர்கள் சந்திப்பை தொடர்ந்து நடத்தி வருவதாக கூறிய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு முதலீட்டாளர்கள் ஆர்வத்துடன் வருகின்றனர் என்றார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முதிய தம்பதியை கட்டி போட்டுவிட்டு 20 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரம் ஊராட்சியை சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து அலுவலர் ராஜகோபால் மனைவி சரோஜாவுடன் தங்களுக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இரவு இவர்களது வீட்டிற்குள் புகுந்த மர்ம கும்பல் இருவரையும் கட்டி போட்டு தலையில் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து கத்தியை காட்டி மிரட்டி 20 சவரன் நகைகள் மற்றும் 70,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஓமலூர் போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகாசி மாநகராட்சியில் 6 மாதங்களுக்கு முன்பு திமுக பெண் கவுன்சிலர் மீது நடந்த தாக்குதல் சம்பவத்தில் திமுக கவுன்சிலர்கள் உட்பட 3 பேர் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 6 மாதங்களுக்கு முன்பு மாநகராட்சி நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில்
திமுக பெண் கவுன்சிலர் ஸ்ரீனிகா தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் சரவணன், ஜெயினுலாபுதீன் மற்றும் மதிமுக உறுப்பினர் ராஜேஷ் ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது மேசையை தள்ளிவிட்டு ஸ்ரீனிகா மீது ஜெயினுலாபுதீன் தாக்கியதாக புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் கவுன்சிலர் ஸ்ரீனிகா தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை நடத்தியது. இந்நிலையில் தாக்குதல் நடத்திய திமுக கவுன்சிலர்கள் ஜெயினுலாபுதீன், சரவணன் மற்றும் மதிமுக கவுன்சிலர் ராஜேஷ் ஆகியோர் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் சிவகாசி நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதேபோல் திமுக கவுன்சிலர்கள் அளித்த புகாரில் ஸ்ரீனிகா மீதும் வழக்கு பதிவு செய்தனர். கள்ளக்குறிச்சி அருகே மனைவி உட்பட இருவரை வெட்டி கொலை செய்துவிட்டு தலையுடன் கணவர் சரணடைந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. மலைக்கோட்டாலம் கிராமத்தை சேர்ந்த கவுலஞ்சி என்பவர் முதல் மனைவியை பிரிந்த நிலையில் இரண்டாவது மனைவி லக்ஷ்மி என்பவரை மணமுடிந்து வாழ்ந்து வந்தார். அவரது வீட்டின் மாடியில் தலையின்றி இருவரின் சடலங்கள் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிய போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கவுலஞ்சியின் மனைவி லக்ஷ்மி அதே ஊரை சேர்ந்த தங்கவேல் உடல்கள் என்பது தெரியவந்தது. இந்நிலையில் இருவரின் தலையுடன் வேலூர் சிறையில் சரணடைந்தார். கூலி வேலை செய்து வந்த இவர் லக்ஷ்மி தம்பதிக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்த நிலையில் தங்கவேலுவுடன் நெருக்கமாக இருந்தது தெரியவந்தது. எனவே மனைவியை அவர் கொன்றதாக தகவலும் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் குழந்தை திருமணம் குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த இளைஞர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடகீரனூர் கிராமத்தை சேர்ந்த லியாகத் அலி என்பவர் தனது 16 வயது மகளுக்கு திருமணம் நடத்த ஏற்பாடு செய்தார். இதனால் சிறுமி பள்ளிக்கு செல்லாத நிலையில் அண்டை வீட்டுக்காரரான அலிமுல்லா என்பவர் குழந்தைகள் அலுவலருக்கு தகவல் அளித்தார். தொடர்ந்து தனது மகளின் திருமணம் நிற்க நீயே காரணம் என கூறி அலிமுல்லாவுடன் லியாகத் அலி மனைவி ரஹிமா கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை தாக்கியுள்ளார். பதிலுக்கு அலிமுல்லாவும் தாக்கவே லியாகத் அலி மற்றும் அவரது மகளை மணமுடிக்க இருந்த நபரின் குடும்பத்தினர் சேர்ந்து அவரை சரமாரியாக தாக்கினர். தொடர்ந்து அலிமுல்லா வீட்டில் இருந்த சிசிடிவியையும் உடைத்து சென்றதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக வடபொன்பரப்பி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நோயாளிக்கு சக்கர நாற்காலி வழங்க மறுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி வெளியான வீடியோவுக்கு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் கடந்த 9ஆம் தேதி உறவினருடன் 85 வயது முதியவர் வாக்கர் மூலம் மருத்துவமனைக்கு நடந்து வந்ததாகவும் கட்டடத்தின் முதல் மாடியில் உள்ள இரத்த நாள அறுவை சிகிச்சை பிரிவில் அவருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து பொது அறுவை சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பிய போது நோயாளியின் உறவினர் சக்கர நாற்காலி கேட்டதாகவும் அந்நேரத்தில் மற்றொரு நோயாளியை சக்கர நாற்காலியில் அழைத்து சென்றதால் 15 நிமிடங்கள் தாமதம் ஏற்பட்டதாகவும் அதன் பிறகு நாற்காலி வழங்கப்பட்ட போதிலும் நோயாளியின் உறவினர் அதை ஏற்க மறுத்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மருத்துவமனை மீது வெளியிடப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் மருத்துவமனை மீது குற்றம் சாட்டும் நோக்கில் இந்த சம்பவம் நிகழ்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் கைதின் போது மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட போலீசாருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய வழக்கில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் குதித்த தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி கைது செய்யப்பட்ட போது காவல்துறையினர் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக 12 பெண் பணியாளர்கள் தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா, நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தூய்மை பணியாளர்களுடன் சட்டவிரோத கும்பல் நுழைந்து தாக்குதலை நடத்தி பேருந்துகளையும் சேதப்படுத்தியதற்கான வீடியோ ஆதாரங்கள் உள்ளதாக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் தெரிவித்தார்.
இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் எழுவது புதிதல்ல என குறிப்பிட்ட தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் ஏன் அமைதியாக கலைந்து செல்லவில்லை என்று மனுதாரர்கள் தரப்புக்கு கேள்வி எழுப்பினார். அரசு ஒரு கொள்கை முடிவை அறிவிக்கும் போது அது குறித்து வாக்களித்து தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்களிடம் கேள்வி எழுப்ப வேண்டும் அல்லது சட்ட ரீதியாக அணுக வேண்டும் என குறிப்பிட்ட தலைமை நீதிபதி, அனைத்து ஆதாரங்களுடன் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்யுமாறு அரசுக்கு உத்தரவிட்டார். போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுகவை தொடர்புபடுத்தி எடப்பாடி பழனிசாமி பேசியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சாட்சி விசாரணைக்காக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கடந்த ஆண்டு டெல்லி போலீசார் ஜாஃபர் சாதிக் என்பவரை கைது செய்தனர். இந்நிலையில் ஜாஃபர் சாதிக்கை திமுகவுடன் தொடர்பு படுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் தொடர்ந்து பதிவுகளை வெளியிட்டு வந்தார். இதனை எதிர்த்தும் 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க உத்தரவிடக் கோரியும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி G ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழக்கை மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு மாற்றி நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கூடுதல் மாஸ்டர் நீதிமன்றத்தில் சாட்சி விசாரணைக்காக RS பாரதி ஆஜரானார். அப்போது பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் கௌதம் கால அவகாசம் கேட்கப்பட்டதை அடுத்து வழக்கின் சாட்சி விசாரணையை அக்டோபர் 8ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கடையடைப்பு மற்றும் வாகன ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டம் ஈடுபட்டனர். கூடலூரில் மனிதர்கள் வனவிலங்குகள் மோதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், வனவிலங்குகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு, அரசு வேலை வழங்க வேண்டும், மைசூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கூடலூரில் வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு, வாகன ஓட்டுநர்கள் மற்றும் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கூடலூர், பந்தலூர் நகர பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. சென்னையில் இருந்து கூகுள் மேப்பை பார்த்து காரை ஓட்டி சென்றவர்கள் மது போதையில் காரை கடலுக்குள் இறக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை சேர்ந்த 5 பேர் கடற்கரை சாலையில் கடலூர் வழியாக கூகுள் மேப் பார்த்தபடி காரில் பயணித்தனர். பரங்கிப்பேட்டை நோக்கி சென்ற கார் கடலூர் சோத்திக்குப்பம் அருகே சென்றபோது கடற்கரை மணலில் ஓட்டினர். 4 வீல் டிரைவ் கார் என்பதால் மணலில் சுலபமாக சென்ற நிலையில் அவர்களுக்குள் போட்டி ஏற்பட்டது. அதில் ஒருவர், இந்த கார் மணலில் மட்டுமல்ல கடலிலும் செல்லும் என்று கூறி திடீரென காரை கடலுக்குள் செலுத்தினார். சில தூரம் சென்ற கார் கடலுக்குள் சென்று விட்டதால் போதையில் இருந்த 5 பேரும் நீரில் தத்தளித்தனர். அப்போது அங்கிருந்த மீனவர்கள் அவர்களை பத்திரமாக மீட்டனர். பின்னர் காவல்துறையிடம் கூறி டிராக்டர் மூலம் கடலில் இருந்து கார் கரைக்கு இழுத்து வரப்பட்டது. சென்னை போரூரில் பெட்ரோல் பங்கில் கத்தியை காட்டி பணம் பறித்து சென்ற இளைஞர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். போரூர் சிக்னல் பகுதியில் அமைந்துள்ள பெட்ரோல் பங்கிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் 2 அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் தீனதயாளன் மற்றும் மாரிமுத்து ஆகியோரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 3000 ரூபாயை பறித்து சென்றனர். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போரூர் போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விஜய் மற்றும் சரவணன் ஆகியோரை கைது செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.